நடிகைகளே பாருங்களேன், ஒரு 60 வயசான ஒரு நடிகை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யங்காகவே தான் இருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக சுருக்கம் இருக்கும். எந்த பவுடர் அடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அழகாக தெரியும். வித்தவுட் மேக்கப்ல அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நியூட் லுக், அது பேர் வந்து நியூட் லுக்னு சொல்லுவோம். அப்போ இந்த என்ன பண்ணேன், இந்த பாதாம ட்ரையாக நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், பவுடரியாக அரைச்சிட்டு இதில் வந்துட்டு இப்போ இந்த ரெட் வைன் ஊற்றி மிக்ஸ் பண்ண பேஸ்ட் தான் இது. பாதாம ட்ரையாக அரைச்சிட்டு ரெட் வைனை சும்மா ஊற்றினா பிளெண்ட் ஆகாது. பாதாம ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் இந்த ரெட் வைனை மிக்சிலேயே ஊற்றி திருப்பி அரைக்கணும். அப்போ தான் இந்த வைனும் இந்த பாதாமும் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வரும். நீங்கள் பாதாமை ஊற வச்சு தனியாக வெளியே எடுத்து இந்த வைனை மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த இதோடு சேர்ந்து அப்சர்வ் ஆகுது. இது அந்த எண்ணெய் கக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இதோட திருப்பி ஊற்றி அரைச்சி இது வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொல இருக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஈவினிங்கே வெளியே வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து சில்னஸ் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம். பாதாம் ரெட் வைன் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோம். அதை நம்ம எண்ணெய் போடும்போது சாயந்தரத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃபேஸில் போட்டிங்கன்னா டைட்னஸ் பிடிக்காது. ஹனி இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி ஏஜிங், ஸ்கின் க்ளோயிங், நம்மளுக்கு ரொம்ப அழகாக காமிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நிறைய இப்போ செலிப்ரிட்டிஸ் நடிகைகளே பாருங்களேன், ஒரு 60 வயசான ஒரு நடிகை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யங்காகவே தான் இருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக சுருக்கம் இருக்கும், கழுத்தில் ஏஜ் இங்கே தான் பார்க்க முடியும். நம்ம ஃபேஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் எனி பேக். இது வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம கழுத்துலேருந்து எல்லாமே பிலோ அப்வர்ட்ஸ் தான் போடணும். எப்போவுமே இப்படி இருந்து போடக்கூடாது, தொங்கி போயிடும் ஃபேஸ். ஸோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹனி எடுத்துட்டு, இப்போ நான் இன்றைக்கி நைட் இதை போட போகிறேன். ஸோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஹனி எடுத்துட்டு இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி எப்போவுமே கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ இது எனக்கு ரெடி டு அப்ளை ஆன் மை ஃபேஸ். நான் எப்படி மசாஜ் பண்ணணுன்னா, டிப் ஆஃப் ஃபிங்கர்ஸ் 2 ஃபிங்கர் எடுத்து என்னோடய ஸ்கின்னை ஆடக்கூடாது, இப்படி தான் அப்ளை பண்ணணும். இப்படி என்னோடய கண்ணம் வந்து ஆடக்கூடாது. நம்ம ஆக்சுவலி இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஷைன், க்ளோ, அப்புறம் ஸ்கின் டைட்னஸ், அந்த தொங்கி இருக்கிறது, ஒரு ஹேங்கிங் சாகிங் இருக்காது, கண்ணம் வந்து டைட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவோ நம்ம ஹெல்த்காண்டி வெளியே போய் பணம் செலவழிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாதாமும் ஒரு வைனும் ஒரு தேனும் நிச்சயமா எந்த சைடு எஃபெக்ட் காஸ் பண்ண போறது இல்லை. இது வந்து நைட்டு தான் போடணும் அப்படிதான் இருக்கு. எனக்கு டைம் அப்பதான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா நைட் போட்டுட்டு ஐ டு ஒர்க் அவுட். நைட் இதை ஃபேஸில் போட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், என்னோட எல்லா போர்ஸும் ஓப்பன் ஆகும், இது இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். பண்ணி முடிச்சுட்டு போய் குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணிக்குவேன். ஸோ ஓவர் நைட் வந்து கூட வச்சுக்கலாம். இது என்னென்னா தேன் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து எப்பவுமே இருக்காது. எனிதிங் ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கமாச்சுன்னா எனக்கு சுருக்கம் வரும் ஃபேஸில். ஆனால் ஹனி இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு மாய்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குமே தவிர, அந்த மாய்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குமே தவிர இது வந்துட்டு இருக்காது. ஸோ எனக்கு சுருக்கம் வராது. ஸோ நம்ம சாதாரண ஒரு பேக் போட்டால் காஞ்சோடனே கழுவணும், 10 மினிட்ஸில் கழுவணும். இது வந்து நம்ம 1 or 2 hour ஓவர் நைட் நம்ம விடுறோன்னா கூட, நான் ஏன் நம்ம ஓவர் நைட் விட மாட்டோம்னா நம்ம ஹேர் பட்டுரும், நம்ம பெட்டில் எறும்பு வந்துடும். நம்ம வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது ஐடியல். நான் எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன்.